அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் பி ஆர்கிடெக்சர் வெர்சஸ் பிஇ சிவில் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதில் எது சிறந்தது என்று விளக்கமாக பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மற்றும் சிவில் என்ஜினியரிங் இரண்டும் கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்ட படிப்புகள்தான். ஆனால் இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட துறைகளில் செயல்படுகின்றன. பி ஆர்கிடெக்சர் என்பது கட்டிடங்களை வடிவமைப்பதற்கான படிப்பு. இதில் ஆர்கிடெக்சுரல் டிசைன், பிளானிங், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனிங் போன்றவை அடங்கும். சிவில் என்ஜினியரிங் என்பது பில்டிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ் போன்ற கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானங்களை கட்டமைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பாகும். கல்வி மற்றும் பாடத்திட்டம். பி ஆர்கிடெக்சர் என்பது 5 ஆண்டுகள் கொண்ட பாடப்பிரிவு. இதில் ஆர்கிடெக்சர் டிசைன், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், அர்பன் பிளானிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனிங் போன்ற முக்கிய பாடங்களை கற்கலாம். குறிப்பாக பி ஆர்கிடெக்சர் சேர்க்கை பெற நாட்டா என்ற நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிவில் என்ஜினியரிங் என்பது 4 ஆண்டுகள் கொண்ட பொறியியல் பாடப்பிரிவு. இதில் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, ஜியோ டெக்னிக்கல் என்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன் என்ஜினியரிங், என்வாயரன்மெண்டல் என்ஜினியரிங் போன்ற முக்கிய பாடங்களை பயிலலாம். இப்பாடத்திற்கு நுழைவுத் தேர்வு என்பது கட்டாயமில்லை. பாடத்திட்டத்தின் கோட்பாடுகள். பி ஆர்கிடெக்சர் என்பது கட்டிடங்கள், நகர திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு குறித்த கலை மற்றும் அறிவியல் கோட்பாடுகளின் அடிப்படையை சார்ந்த படிப்பு. இதில் கட்டிடத்தின் அழகு, பயன்பாடு, வசதிகள் ஆகியவற்றை ஒரு ஆர்கிடெக்ட் வடிவமைக்கிறார். சிவில் என்ஜினியரிங் என்பது கட்டுமான தொழில்நுட்பம் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை, மண் ஆய்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை சார்ந்தது. ஒரு சிவில் என்ஜினியர் கட்டிடத்தின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை, மண்ணியல் கணிப்பு, கட்டுமான திட்டம் ஆகியவற்றை கவனிக்கிறார். ஸ்டாட் ப்ரோ, ஆட்டோகேட், SAP 2000, ரேவிட் போன்ற சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி கட்டுமான பொறியியல் கணிப்புகள் செய்வார்கள். வேலை வாய்ப்புகள். பி ஆர்கிடெக்சர் முடித்த பிறகு ஆர்கிடெக்ட், அர்பன் பிளானர், இன்டீரியர் டிசைனர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், 3D விஜுவலைசர் அண்ட் ஆர்கிடெக்சரல் இல்லஸ்ட்ரேட்டர் போன்ற பல பணிகளில் சேரலாம். சிவில் என்ஜினியரிங் முடித்த பிறகு சைட் என்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஜியோ டெக்னிக்கல் என்ஜினியர், சர்வேயர் மற்றும் அரசு துறையில் PWD, ஹைவேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், ரயில்வேஸ் ஆகிய பல்வேறு பணிகளில் வேலைவாய்ப்பை பெற முடியும். சம்பளம். பி ஆர்கிடெக்சர் முடித்தவர்கள் தனியார் நிறுவனங்களில் ஆண்டுக்கு 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை பெறலாம். சுய தொழில் மூலமாக ஆண்டுக்கு 60 லட்சம் வரை வருமானம் பெறலாம். சிவில் என்ஜினியரிங் முடித்தவர்கள் தனியார் நிறுவனங்களில் ஆண்டுக்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை பெறலாம். அரசு துறைகளில் ஆண்டுக்கு 8 லட்சம் முதல் 15 லட்சம் சம்பளம் பெறலாம். சுயமாக தனியார் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் சொந்த தொழில் தொடங்கினால் அதிக வருமானம் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சி. பி ஆர்கிடெக்சர். இந்தியாவில் ரியல் எஸ்டேட் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் வளர்ச்சி அதிகரித்துள்ளது. அதனால் ஆர்கிடெக்ட்ஸுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும். கிரீன் பில்டிங்ஸ், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் போன்ற புதிய துறைகள் அதிகரித்து வருகின்றன. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனிங், லேண்ட்ஸ்கேப்பிங் போன்ற தனிநபர் தொழில்கள் செய்யலாம். எனவே பி ஆர்கிடெக்சர் என்பது எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த தேர்வாகும். சிவில். மெட்ரோ ரயில், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஹைவேஸ், ஏர்போர்ட்ஸ், பிரிட்ஜஸ், டேம்ஸ் போன்ற மாபெரும் திட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. PWD, TNPSC, ரயில்வேஸ், ஹைவேஸ் போன்ற அரசு துறை மூலம் நிலையான வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங், என்வாயரன்மெண்டல் என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகள் சிறப்பாக வளர்ந்து வருகின்றன. எனவே 2 துறையும் ஒரு கணிசமான வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. இறுதி முடிவு. பி ஆர்கிடெக்சர் வெர்சஸ் சிவில் என்ஜினியரிங் எது சிறந்தது? பி ஆர்கிடெக்சர் தேர்வு செய்யலாமா? கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் டிசைன் மீது ஆர்வம் இருப்பவர்கள், ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைனிங் மீது ஈடுபாடு உள்ளவர்கள் மற்றும் சுய தொழில் தொடங்கும் நோக்கத்தில் இருப்பவர்கள் பி ஆர்கிடெக்சர் தேர்ந்தெடுக்கலாம். சிவில் என்ஜினியரிங் தேர்வு செய்யலாமா? கட்டிடங்கள், கட்டமைக்கும் தொழில்நுட்பம், நிலத்தடி நீர் மேலாண்மை, மண் ஆய்வு, அரசு துறை வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஆர்வம் இருப்பவர்கள் சிவில் என்ஜினியரிங் தேர்வு செய்யலாம். இறுதியாக இந்த வீடியோவில் நீங்கள் ஆர்கிடெக்சர் வெர்சஸ் சிவில் இதில் எது சிறந்தது, எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்ற தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம்.
தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த பொறியியல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம். உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.